ஆகஸ்ட் 22 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும்னு கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மாறன் பைத்தியம் பிடிச்சி தலையில கொட்டிக்கிட்டு அலைய போறான் ரோட்டுல. அதை பார்க்கறதுக்கே கண்குள்ள காட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்மணியும் அவங்க அத்தையும். அப்பா மாறன் வர்றாங்க. இவனை பார்க்குறப்ப நீ சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வீராவை அழகா ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க, அப்பதான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மாறன் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாறன், எங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரா நீங்க இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்னோட கல்யாணம் அண்ணி, எதுக்காக நீங்க எனக்கு நன்றியெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் எடுத்து நடத்துற கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. திடீர்னு மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை பார்த்த உடனே மாப்பிள்ளை பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஏமாத்தி லவ் பண்ணி உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வீராவை கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மாப்பிள்ளையுடைய அப்பாவும் சீக்கிரம் கிளம்பி கீழே வாங்க, காரு ரொம்ப சூப்பரா இருக்குது, சீக்கிரமா வரதட்சணை பணத்தை எல்லாம் வாங்கிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு அந்த கார்ல வீடு போய் சேருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி ஃபோன் வரதை பார்த்துட்டு அவங்க டவுட் பண்றாங்க. எதுக்காக ஃபோன் வந்துட்டே இருக்குது, கம்பெனி காலா, எதுக்கு இப்போதைக்கு கம்பெனி கால்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வீராவை பார்த்து தனியா பேசுறதுக்காக மாறன் வர்றாங்க. பிருந்தா சூர்யா இவங்க 2 பேருமே வெளியே வந்தாடுறாங்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, ஏதாவது பேசுறதுக்கு வந்திருப்பாரு, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாடுறாங்க. மாறன் வீரா இவங்க 2 பேருமே பேசுறத பிருந்தா சூர்யா இவங்க 2 பேரும் வெளியே நின்று ஒட்டி கேட்குறாங்க. அந்த குடும்பமே சரியில்லாத குடும்பம், பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திரு, நீ எத்தனை வருஷம் காத்திருக்க சொல்றியோ அத்தனை வருஷமா நான் காத்திருக்கிறேன், உனக்கு எப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாறன் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, ஆனா அது எதையுமே வீரா கேட்கவே இல்லை. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும், அப்பதான் நீ ஒழுங்கா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க வீரா. அப்பதான் கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளையுடைய ஃபியான்சி அந்த மண்டபத்துக்கு வராங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு தனியா கூட்டிட்டு போறாங்க. என்னைய லவ் பண்ணி என்னைய கர்ப்பமாக்கிட்டு இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. பணம் இல்லாத உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது, இங்க இருந்து மரியாதையா போயிரு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும், இந்த கல்யாணத்துல ஏதாவது தகராறு பண்ணனா உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கீழே தள்ளிட்டு போயிடுறாங்க. மாறன் அழுதுகிட்டே வீராவுடைய ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. மாமா தயவு செஞ்சு என்னையும் மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், நீங்க எங்க அக்காவை லவ் பண்றீங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்க அக்காவுக்கு கிடைக்கவே மாட்டாங்க, எங்க அக்கா காலில் விழுந்தாவது உங்களோட கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு பிருந்தா மாறனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அவ என்னால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறா, அதனால அவளை கம்பல் பண்ண வேண்டாம், அவளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க.